இந்த கிறிஸ்துமஸ் காலகட்டத்தில் நட்சத்திரம் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தை மிக வேகமாக மிக சுருக்கமாக உங்களுக்கு நான் பிரசங்கிக்க இருக்கிறேன். நட்சத்திரம் என்கிற தலைப்பில் 3 காரியங்களை நான் பிரசங்கிக்க இருக்கிறேன். பாயிண்ட் நம்பர் 1, இயேசுவே நட்சத்திரம். வாசிக்க கேட்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 22:16. சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன். பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன். ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், நான் பிரகாசமான விடிவெள்ளி நட்சத்திரம். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? இயேசுவே நட்சத்திரம். எடுத்து வைத்துக் கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்க கேட்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்கள். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லெகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 7. அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவரிடத்தில் திட்டமாய் விசாரித்து நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லெகேமுக்கு அனுப்பினார். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் மட்டும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். சாஸ்திரிகள் கிழக்கே இருந்து பாலகனாகிய இயேசுவை பார்க்க பயணப்படுகிறார்கள். 3 சாஸ்திரிகள் என்று சிலர் சொல்லலாம், அது நமக்கு தெரியாது. அவர்கள் கொடுத்த காணிக்கையின் அடிப்படையிலே பொன், தூபவர்க்கம், வெள்ளை போலம், இதன் அடிப்படையிலே 3 என்று சொல்லுவார்கள். ஆனால் அப்படி இருக்கிறதா இல்லையா என்று நமக்கு தெரியாது. சாஸ்திரிகள் அவ்வளவுதான். எத்தனை பேர் அது நமக்கு தெரியாது. பரிசுத்த வேதாகமத்தில் அது குறிப்பிடப்படவில்லை. சில சாஸ்திரிகள் கிழக்கே இருந்து வந்தார்கள். அதிலே ஒருவர் இந்தியாவை சார்ந்தவர்கள் என்று சொல்லுவார்கள். அதுவும் நமக்கு தெரியாது. இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். பரிசுத்த வேதாகமத்திலே அது குறித்த எந்த தகவலும் கிடையாது. கவனிங்க, ஞானிகள் கிழக்கே இருந்து வருகிறார்கள். அவர்கள் நட்சத்திரத்தை பார்க்கிறார்கள். நட்சத்திரத்தை அவர்கள் பார்க்கும்போது அவர்கள் ஞானிகள் அல்லவா? பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் உள்ளத்தில் ஒரு காரியத்தை தெளிவுபடுத்துகிறார். என்ன தெளிவுபடுத்துகிறார்? இயேசு பிறந்திருக்கிறார். அப்போ இந்த நட்சத்திரத்துக்கும் இயேசுவுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது. அது அவர்களுக்கு தெரிகிறது. பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை அருளுகிறார், உத்வேகத்தை அருளுகிறார். ஆகையினால் இந்த இயேசுவை பார்க்க இந்த நட்சத்திரத்தை பின்பற்றி, இந்த நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணி அவங்க கிழக்கில் இருந்து எருசலேமுக்கு வந்து விட்டார்கள். நீங்கள் என்றாவது ஒரு நாள் உங்கள் வீட்டில் மேலே ஓப்பன் டெரஸ், மொட்டை மாடி என்று சொல்லுவோமே, மேலே ஏறி நின்று நட்சத்திரங்களை பாருங்கள். ஏதாவது ஒரு நட்சத்திரத்தை பார்த்து நடந்து பாருங்கள், உங்களால் நடக்க முடியாது. நட்சத்திரத்தை பார்த்து இந்த பக்கமும் போகலாம், நட்சத்திரத்தை பார்த்து இந்த பக்கமும் போகலாம், நட்சத்திரத்தை பார்த்து எந்த பக்கமும் போகலாம். நம் பக்கம் வருவது போலத்தான் தெரியும். ஆனால் இந்த ஞானிகளை பாருங்கள், ஒரு நட்சத்திரம் அவர்களுடைய கண்களுக்கு தெரிகிறது. அந்த நட்சத்திரத்தை பார்த்து எருசலேமுக்கு வருவதற்கு அந்த நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ண இவர்களால் முடிகிறது. அதனால தான் ஆரம்பத்திலே ஒரு வசனத்தை நான் வாசித்தேன். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே அங்கு இயேசுதான் சொல்கிறார், நானே விடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்கிறேன். அல்லேலூயா. வெறும் காமெட் அல்ல, காமெட் தான், ஆனால் வெறும் காமெட்டாக இருக்க முடியாது. இயேசுதான் விடிவெள்ளி நட்சத்திரமாக தோன்றி, ஒரு காமெட் போல தோன்றி அவர்களை அழகாக வழி நடத்துகிறார். கரங்களை தட்டி அவனுக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா.
இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு அருளுள்ள ரட்சிப்பை நாம் பெற்றிருக்கிறோமே. எவ்வாறு பெற்றிருக்கிறோம்? இயேசுவுக்கு நேராக நாம் வழிநடத்தப்பட்டோமே. எவ்வாறு வழிநடத்தப்படுகிறோம்? அதை வழிநடத்துவதே இயேசுதான். கவனிக்கணும், இயேசுதான் நம்மை தமக்கு நேராக வழிநடத்துகிறார். நட்சத்திரமாகிய இயேசுதான் பிறந்திருக்கிறார். அவரை காண நட்சத்திரமாகிய இயேசுதான் கிழக்கு தேசத்திலிருந்து அந்த ஞானிகளை வழிநடத்தி கொண்டே வருகிறார். இந்த நட்சத்திரத்தை பார்க்கும் பொழுதே அவர்களுக்கு பாருங்க, மிகுந்த ஆனந்த சந்தோஷம். 3 வார்த்தைகளை கவனிங்க, மிகுந்த ஆனந்த சந்தோஷம். அப்போ இந்த நட்சத்திரம் இயேசுவுக்கு சமானம். இயேசுதான் நட்சத்திரம். இயேசுவை நீங்களும் நானும் பார்க்கிற பொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷம். போதகர் அவர்கள் சொன்னாங்க, அநேக சாட்சிகளை சொன்னாங்க. அதில் ஒன்று, இயேசுவை நான் கண்டேன், குறிப்பாக அவருடைய வெளிச்சத்தை நான் கண்டேன். அப்போ சவுலுக்கும் அப்படித்தான், வெளிச்சமாக ஆண்டவர் தரிசனத்தின் வாயிலாக தன்னை காண்பிக்கிறார். அப்பொழுது என்ன வருகிறது? மிகுந்த ஆனந்த ஒரு சந்தோஷம் உண்டாகிறது. ஆபிரகாமை பாருங்கள், ஈசாக்கை பாருங்கள், யாக்கோபை பாருங்கள், தேவன் அவர்களுக்கு தரிசனமாகிறார். மோசேயை பாருங்கள், முகமுகமாய் தேவன் அவனுக்கு தரிசனமாகிறார். சரிதானா? இன்னும் அநேக பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை நாம் பார்க்கலாம். தேவன் அவர்களுக்கு தரிசனமாகிறார். மோசேக்கு தரிசனமானார். புதிய ஏற்பாட்டில் கூட சவுலுக்கு இயேசு தரிசனமானார். பேதுருவுக்கு இயேசு தரிசனமானார். இன்றும் ஆண்டவர் அநேகருக்கு தரிசனத்தின் வாயிலாக தன்னை காண்பித்துக் கொண்டுதான் இருக்கிறார். சங்கீதம் 63 வாசித்து பார்த்தால் பக்தனாகிய தாவீது சொல்லுகிறான், இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை காண, உம்மை பார்க்க ஆசையாக இருந்து உம்முடைய வல்லமையையும் உம்முடைய மகிமையையும் நான் கண்டேன். கிறிஸ்துவை நாம் பார்க்கும் பொழுது, நட்சத்திரமாகி அவரை நாம் பார்க்கும் பொழுது, அல்லவென்றால் தரிசனம் இல்லை என்றாலும் பரவாயில்லை, வேதத்தின் வாயிலாக, வேதத்தின் வெளிச்சத்திலே, வசனத்தின் ஊடாக, விசுவாச கண்களால், அகக்கண்களால் அவரை நாம் காணும்போது நமக்குள்ளும் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் உண்டாகிறது. கரங்களை தட்டி மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. இந்த நட்சத்திரம் பாருங்க, பிள்ளை இருந்த ஸ்தலம் வரைக்கும், பிள்ளை எந்த ஸ்தலத்தில் இருக்கிறதோ அதற்கு மேல் வரைக்கும் இந்த சாஸ்திரிகளை அழகாக வழி நடத்துகிறது. அந்த நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணி இப்போ பாலகனாக இயேசுவை பார்த்து விட்டார்கள். வாசிக்கலாம், மறுபடியும் 10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 10 மற்றும் 11 மத்தேயு. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். இப்போ அந்த நட்சத்திரம் அழகா பாலகனாகிய இயேசுவை பார்க்க அவர்களை வழிநடத்தி விட்டது. வந்து பார்க்கிறார்கள், பிள்ளையாகிய இயேசுவையும் பார்க்கிறார்கள், மரியாளையும் பார்க்கிறார்கள். அதை என்கிற ஒரு பதம் வருகிறதே, அது பாலகனாகிய இயேசுவை குறிக்கக்கூடிய பதம். பிள்ளையையும் தாயாகிய மரியாளையும் பார்க்கிறார்கள், ஆனால் மரியாளை வழங்கவில்லை. அதாவது பாலகனைத்தான் சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்து கொண்டு, அதற்கு, மரியாளுக்கு அல்ல, அதற்கு, அதாவது பாலகனாக இயேசுவுக்கு தான் காணிக்கையை கொடுக்கிறார்கள். பொக்கிஷங்களை திறந்து பொன்னை கொடுக்கிறார்கள், தூபவர்க்கத்தை கொடுக்கிறார்கள், வெள்ளை போலத்தை கொடுக்கிறார்கள். நல்ல கவனிங்க, இந்த 3 ஞானிகளும் ஏன் இயேசுவை பின்பற்றி வருகிறார்கள்? நட்சத்திரத்தை பின்பற்றி பாலகனாக இயேசுவை பார்க்க ஏன் வருகிறார்கள்? வியாதியோடு இருந்தார்களா? சுகம் வேண்டி வந்தார்களா? இல்லை. அல்லது வேலை இல்லாமல் இருந்தார்களா? எனக்கு வேலை தருவார் என்று நம்பி வந்தார்களா? இல்லை. அல்லது பணம் இல்லாமல் இருந்தார்களா? கடன் பிரச்சனையில் இருந்தார்களா? இந்த பாலகனாக இயேசுவை நான் பார்த்து விட்டால், பிறந்திருக்கிற இயேசுவை நான் பார்த்து விட்டால் என் கடன் பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று வந்தார்களா? இல்லை. ஏன் பார்க்க வந்தார்கள்? கிழக்கிலிருந்து வந்திருக்கிறார்களே, வேறொரு தேசத்திலிருந்து வந்திருக்கிறார்களே, தியாகத்தோடு வந்திருக்கிறார்களே. காரணம் என்ன? அவர்கள் கொடுத்த அந்த காணிக்கை இருக்கிறதே, அதுவே காரணத்தை அறிவிக்கிறது. 3 காணிக்கைகள் பாருங்க. பொன்னை பாலகனாக இயேசுவுக்கு படைக்கிறார்கள், தூபவர்க்கத்தை பாலகனாக இயேசுவுக்கு படைக்கிறார்கள், வெள்ளை போலத்தை காணிக்கையாக பாலகனாக இயேசுவுக்கு படைக்கிறார்கள். நீங்கள் பழைய ஏற்பாடு முழுவதையும் வாசித்து பாருங்க. ராஜாக்களுக்கு பொன் பரிசாக கொடுக்கப்படுகிறது. ராஜாக்களுக்கு பொன் அன்பளிப்பாக அளிக்கப்படுகிறது. ஒரு நாடு இன்னொரு நாடை அடிமைத்தன நாடாக,
காலனி நாடாக வைத்திருக்கும் பொழுது இந்த நாடு அந்த நாட்டிற்கு கப்பம் கட்ட, வரி கட்ட பொன் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கவனிங்க, பொன் ராஜாக்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிற காரியத்தை பழைய ஏற்பாடு முழுவதையும் நாம் பார்க்கலாம். இந்த சாஸ்திரிகளுக்கு ஒரு தரிசனம், இந்த சாஸ்திரிகளுக்கு ஒரு வெளிப்பாடு. பிறந்திருக்கிற பாலகனாகிய இயேசு அவர் யூதர்களாகிய எங்களுக்கு ராஜா. ஆகையால் நாங்கள் பொன்னை அவருக்கு பரிசாக அளிப்போம். கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார். மட்டுமல்ல, தாவீதுக்கும் வாக்கு கொடுத்தார். தாவீதுக்கு என்ன சொன்னார்? உன் பிள்ளை உன் பிள்ளை உன் பிள்ளை வழி வழியாக யூதா தேசத்திலே ராஜாவாக இருக்கும் என்று வாக்கு கொடுத்தார். சாஸ்திரிகளுக்கு இப்பொழுது யோசனை வருகிறது, தரிசனம் வருகிறது. ஆண்டவர் கொடுத்த நல்ல ஒரு வெளிப்பாடு. அந்த ஆபிரகாம் சந்ததியிலே, யூதா கோத்திரத்திலே பிறந்திருக்கிற இந்த மேசியாவாகிய இயேசு தான் யூதர்களுக்கு ராஜா. ஆகையால் நாங்கள் பொன்னை கொண்டு வருவோம் என்று பொன்னை கொடுக்கிறார்கள். அதுபோலத்தான் இன்றைக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு நமக்கு ராஜாவாக இருக்கிறார். பிறந்த இந்த இயேசு யூதர்களுக்கு ராஜாவாக மாம்சீகத்திலே இஸ்ரவேல் தேசத்திலே ராஜாவாக அரியணையிலே அமர்ந்தாரா? இல்லை. நீங்கள் யோவான் 6ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். 5 அப்பத்தை எடுத்து 2 மீன்களையும் எடுத்து 5000 பேரை போஷிக்கிறார். அப்பொழுது மக்களெல்லாம் அவரை ராஜாவாக்க வேண்டும் என்று பிடித்து கொண்டு போக மனதாய் இருக்கிறார்கள். ஆனால் இயேசு கடந்து போகிறார். ராஜாவாக அவர் விரும்பவில்லை. நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 33லேருந்து சில வசனங்கள், 36லேருந்து சில வசனங்களை வாசித்து பாருங்கள். இயேசு விசாரணை செய்யப்படுகிற பொழுது பொந்திய பிலாத்து கேள்வி கேட்கிறான், சொல்லும், நீர் யூதர்களுக்கு ராஜா தானா? அப்படி இயேசு சொல்லுகிறார், ராஜா தான், ஆனால் நீ நினைக்கிற மாதிரி நான் மாம்சீகத்தில் யூதர்களுக்கு ராஜா கிடையாதுப்பா. நான் ஆவிக்குரிய விதத்திலே பரலோகத்தில் ராஜா. மட்டுமல்ல, விசுவாசிய பிள்ளைகளின் இருதயத்துக்குள் நான் ராஜாவாக வாசம் பண்ணுகிறவர். ஆனால் நீங்கள் எதிர்பார்ப்பது போல, நீர் கேட்பது போல மாம்சீகத்தில் இந்த யூதர்களுக்கு நான் ராஜா கிடையாது. கவனிங்க, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், தேவதூதனும் இயேசுவின் பிறப்பு பற்றி மரியாளிடத்திலே கூறுகிற பொழுது ராஜா என்று சொன்னான். பிலேயாம் அவனும் இயேசுவின் பிறப்பு பற்றி சொல்லுகிற பொழுது ராஜா என்று சொன்னான். இந்த சாஸ்திரிகளும் இயேசு ராஜா என்று எண்ணிதான் அவர்கள் பொன்னை காணிக்கையாக கொடுக்கிறார்கள். உண்மையிலே இயேசு ராஜா தான், ஆனால் மாம்சீகத்திலே இந்த உலகத்திலே அவர் ஆட்சி செய்கிற ராஜாவாக வரவில்லை. தனிப்பட்ட விதத்திலே நம்முடைய வாழ்க்கைக்குள் அவர் கடந்து வந்து நாம் பிரஜை, அவர் நமக்குள் ராஜாவாக இருந்து தமது வழியிலே நம்மை நடத்த விரும்புகிறார். மட்டுமல்ல, பரலோகத்திலே அவர் தான் நமக்கு ராஜாவாகவும் இருக்க போகிறார். அல்லேலூயா. பல வேளைகளிலே பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆனால் முடியவில்லையே என்று நாம் சொல்லுகிறோம். ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்க கூடாது என்று நான் விரும்புகிறேன், ஒரு மனிதனை இச்சையோடு பார்க்கக்கூடாது என்று நான் விரும்புகிறேன், இன்டர்நெட்டில் ஆபாசமான காட்சிகளை பார்க்கக்கூடாது என்று நான் எண்ணுகிறேன், ஆனால் முடியவில்லையே என்று நாம் சொல்லுகிறோம். இந்த இயேசுவை இன்றைக்கு ராஜாவாக உங்கள் உள்ளத்தில் நீங்கள் ஏற்றுக்கொண்டு போக மன்னன் சொல்லுக்கு மறுசொல் இல்லை. ஆகையால் இவர் ராஜாவாக நமக்குள் வந்துவிட்டார். இவர் சொன்னால் அப்படியே நாம் செய்வோம். கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. அதனால தான் சாஸ்திரியார் பாடுகிறார், இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா. டி மைனர். இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, 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 இயேசு ராஜா. மாசில்லாமணியான முச்சுடர் மேசியாரசே, மாசில்லாமணியான முச்சுடர் மேசியாரசே, மனுவேலே மாமரை நூலே தேவசங்கோலே இங்கனின் மேலே அன்புசை. இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா. தாவீதரசன் மைந்தா நின் சரணம் சரணம் எந்தாய், தாவீதரசன் மைந்தா நின் சரணம் சரணம் எந்தாய், சதனந்தா வானந்தாவு வந்தாள் மிக வந்தனம் வந்தனம். இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா.
வீட்டுக்கு போன பிறகு வாசித்து பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசித்து பாருங்கள். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்கிற அவருடைய நாமம் அவருடைய வசனங்களிலும் தொடையிலும் எழுதப்பட்டிருக்கிறது. இவரே நமக்கு ராஜா. அல்லேலூயா. ஆகையினால் சாஸ்திரிகள் இவரை ஃபாலோ பண்ணி வந்தாங்க. அடுத்த காணிக்கையை பாருங்க, தூபவர்க்கம். இதுவும் நீங்கள் யாத்திராகமும் லேவியராகவும் எண்ணாகவும் உபாகம் முழு எல்லா இந்த 4 புத்தகத்தையும் நீங்கள் வாசித்து பாருங்கள். அது மட்டுமல்ல, சாலமோன் கட்டின அந்த ஆலயத்தில் அந்த காட்சியும் நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் தான் ஹை பிரிஸ்ட், பிரதான ஆசாரியர் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில். ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நம்மை போலவே மனிதன் தான் பிரதான ஆசாரியனாக இருந்தான். பிரதான ஆசாரியன் மனிதன் தான். அந்த பிரதான ஆசாரியன் ஆசரிப்பு கூடாரமாக இருந்தாலும் சரி, தேவாலயம் இருந்தாலும் சரி, தூப கலசத்திலே தூபம் போட்டுக்கொண்டே இருப்பான் ஒவ்வொரு நாளும். ஏன்? பிதாவாகிய தேவன் மகிமைப்பட வேண்டும், அவரை ஆராதிப்பதற்குத்தான் இந்த தூபவர்க்கம் பயன்படுத்தப்பட்டது. அப்போ இந்த தூபவர்க்கம் ஏன் பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், தேவன் ஆசாரியர். அதே இது நியூ டெஸ்டமெண்ட்டுக்கு வாங்க. இப்போ வாசிக்கலாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 14-15 இரு வசனங்களையும் வாசிக்கலாம். எபிரேயர் 4:14-15. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். எபிரேயனாகியோன் இயேசுவை குறித்து தான் இதை சொல்லுகிறான். நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அவர் யார்? அவர்தான் மரித்து உயிர்த்து வானங்களின் வழியாக ஏறி போய் பிதாவின் வலது பாரசத்திலே வீற்றிருக்கிற இயேசு. அவர் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத மனித ரூபத்தில் இருக்கிற பழைய ஏற்பாட்டு பிரதான ஆசாரியர்கள் போல அல்ல, நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு வாழ்ந்து வளர்ந்த ஒரு பிரதான ஆசாரியர். ஆகையினால் நமக்கு வருகிற பலவீனங்கள், நமக்கு வருகிற சோர்வுகள், சோதனைகள் எல்லாம் அவருக்கு தெரியும். ஆகையால் இந்த பிரதான ஆசாரியராகிய இயேசுவால் நமக்கு உதவி செய்ய முடியும் என்று எபிரேயனாகியோன் எழுதுகிறார். அல்லேலூயா. இன்னும் வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 34. ஆக்கினிக்குள்ளாக திருக்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர். கவனிங்க, அதாவது இயேசு கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரசத்திலும் இருக்கிறவர். கவனிங்க, அவரே பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்திலும் வீற்றிருக்கிறவர். நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. கவனிங்க, இன்றும் எனக்காக உங்களுக்காக பிதாவின் வலது பார்சத்திலே அமர்ந்திருந்து வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார். அதான் ஹை பிரிஸ்ட், அதான் பிரதான ஆசாரியர். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராகிய இயேசு கிறிஸ்து, வார்த்தை கவனிங்க, நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அப்ப நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிற ஒருவர் இருக்கிறார், அவர்தான் இயேசு. நாம் பாவம் செய்கிற பொழுது பிதா நம்மை அழித்து விடவே வேண்டும் என்று அவர் துடிக்கிறார். அப்பொழுது நமக்கும் பிதாவுக்கும் நடுவில் இயேசு பரிந்து பேசுகிறார். சரிதான். ஆகையினால் தான் இன்றும் நாம் ஜீவிக்க முடிகிறது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷத்துக்கு வருவோம். 13ஆம் அதிகாரம், லூக்கா 13:6 வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? லூக்கா 13:6. அப்பொழுது அவர் ஒரு உவமையும் சொன்னார். அப்படி இயேசு ஒரு உவமை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். இந்த ஒருவன் அதான் பிதா. சரிதானா? ஓகே, வாசிக்கலாம். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை.
அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இந்த தோட்டக்காரன் தான் இயேசு. இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன். 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன். ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன் தோட்டக்காரன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும். நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான். ஓகே, இதுதான் இந்த தோட்டக்காரர் தான் இயேசு. ஆண்டவர் ஒரு உவமை சொல்லுகிறார். பிதா ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு மனுஷியையும் ஒரு திராட்சை செடி போல நாட்டுகிறார். ஒவ்வொரு நாளும் நாம் அவருடைய கனிகளை கொடுக்கிறோமா என்று பார்வையிடுகிறார். சொல்லுகிறார் இயேசு, 3 வருடமாய் ஒரு திராட்சை செடியை ஆண்டவர் வந்து பார்த்தாராம், கனி இல்லையாம். ஆகையினால் இயேசுவை பார்த்து பிதா சொல்கிறார், இதை நான் வெட்டி போட போகிறேன். அப்போதான் இயேசு சொல்கிறார், ஐயா, இந்த மரம், இந்த செடி, இந்த திராட்சை கொடி இந்த ஆண்டும் இருக்கட்டும். இன்னும் அதிகமாக நான் உரம் போடுகிறேன், இன்னும் அதிகமாக நான் கொத்தி கொடுக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இதுபோலத்தான் ஆண்டவர் ஒவ்வொரு ஆண்டுகளும் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார், ஒவ்வொரு நாட்களும் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். ஏன்? அவருடைய கனிகளை இந்த சமூகத்திற்கு நாம் கொடுக்க வேண்டும் என்று. நாம் கொடாத பட்சத்தில் அவர் நம்மை வெட்டி போட அவர் துடிக்கிறார். அப்பொழுதுதான் இயேசு நமக்கும் பிதாவுக்கும் இடையிலே நின்று, பிதாவே, இன்னும் இந்த மனிதனுக்கு வாய்ப்பு தாங்க, இன்னும் இந்த பெண்ணுக்கு வாய்ப்பு தாங்க என்று இன்றும் பரிந்து பேசுகிறார். இதை பவுல் எப்படி எழுதுகிறான் பாருங்க. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 2:5. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இங்க என்ன போட்டிருக்குன்னா, ஆண்டவருக்கும் மனிதனுக்கும் இடையிலே ஒரு மத்தியஸ்தர், ஒரு மீடியேட்டர், அவர் தான் இயேசு. அல்லேலூயா. அப்போ நான் என்ன சொல்லுகிறேன் பாருங்க, தூபவர்க்கம், இந்த காணிக்கை நமக்கு நினைவுபடுத்துகிற காரியம் என்ன? ஆண்டவராக இயேசு பிறந்திருக்கிறவர் ஹை பிரிஸ்ட், பிரதான ஆசாரியர். ஆகையினால் இவரை இந்த ஞானிகள் பின்பற்றுகிறார்கள். சரிதானா? அடுத்த 3வது பாருங்க, இவங்க கொடுத்த அந்த காணிக்கையை பாருங்க, வெள்ளை போலம். பழைய ஏற்பாடை வாசித்து பாருங்க. புதிய ஏற்பாட்டிலே லூக்கா 23ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்களை வாசி பாருங்க. மரித்த சரீரத்திற்கு இடப்படுகிற ஒரு வாசனை திரவியம், ஒரு பர்ஃப்யூம், அதான் வெள்ளை போலம். அப்போ இந்த வெள்ளை போலம் என்கிற காணிக்கை எதை நினைவுபடுத்துகிறது? பிறந்திருக்கிற மேசியாவாகிய இயேசு மக்களுக்காக மரிக்க போகிறார். அப்போ இந்த 3 காரியத்தை உங்களுக்கு நான் வரிசைப்படுத்துகிறேன் பாருங்க. பொன் எதை வெளிப்படுத்துகிறது? பிறந்திருக்கிற இயேசு நமக்கு ராஜா. தூபவர்க்கம் எதை வெளிப்படுத்துகிறது? பிறந்திருக்கிற இயேசு எனக்கு பிரதான ஆசாரியர். 3 பிறந்திருக்கிற இயேசு. இந்த வெள்ளை போலம், இந்த காரியம் எதை நமக்கு வெளிப்படுத்துகிறது? இவர் எனக்காக மரிக்கக்கூடியவர், அல்லது மரித்து உயிரோடு எழுந்தவர். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், இந்த சாஸ்திரிகள் கிழக்கிலிருந்து தியாகத்தோடு பயணிக்கிறார்கள். அநேக பாடுகள் இருந்திருக்கலாம், அநேக கஷ்டங்கள் இருந்திருக்கலாம். கொஞ்சம் திசை மாறி, கொஞ்சம் வழி மாறி, ஏரோதின் அரண்மனைக்கு போயிட்டாங்க. மறுபடியும் அந்த நட்சத்திரம் அவர்களை அழகாக வழி நடத்துகிறது. இவ்வளவு டிராவல் ஏன்? இவ்வளவு தியாகம் ஏன் எங்கேயோ இருந்து இந்த பாலகனாக இயேசுவை இவர்கள் வந்து பார்க்க வேண்டும் என்றால், உலக பிரகாரமாக எந்த நன்மையும் இவர்கள் எதிர்பார்க்கவில்லை. இன்றைக்கு அநேகர் இயேசுவிடத்தில் பல நன்மைகளை எதிர்பார்த்து வருகிறார்கள். அப்படியெல்லாம் அந்த சாஸ்திரிகள் எதிர்பார்க்கல. இவர் ராஜா, இவரை நான் பின்பற்றுவேன். இவர் பிரதான ஆசாரியர், இவரை நான் பின்பற்றுவேன். இவர் எனக்காக மரிக்கக்கூடியவர், இவரை நான் பின்பற்றுவேன் என்று அவரை பின்பற்றி வந்து அவரை கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டார்களாம். கரங்களை தட்டானதுக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. ஜி ஷார்ப். அதனால தான் இன்றும் பாலகனாக இயேசுவை நாம் சாஷ்டாங்கமாக பணிந்து கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். பக்தரே வாரும், ஆசையாவலோடும், நீர் பாரும் பாலனை, வானோரின் ராஜன் கிறிஸ்து பிறந்தாரே, சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும். இயேசுவை
ஜோதி தேவா ஜோதியில் ஜோதி மானிட தன்மை நீர் வேறுதிலி தெய்வகுமாரன் ஒப்பில்லாத மைந்தன் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவே மேலோகத்தாரே மாகம்பீரத்தோடு ஜென்மன செய்தி பாடி போற்றுமே விண்ணில் கத்தானீர் மாமகிமையே பீர் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவே இயேசுவே வாழ்க இன்று ஜென்மித்தீரே புகழும் ஸ்துதியும் உண்டாகவே தந்தையின் மாம்சம் வார்த்தையா தந்தையின் வார்த்தை மாம்சம் ஆனார் பாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவை. அல்லேலூயா. பாயிண்ட் நம்பர் 2 பாயிண்ட் நம்பர் 1 நான் சொன்னேன் இயேசுவே நட்சத்திரம். பாயிண்ட் நம்பர் 2 பிசாசு தான் நட்சத்திரம். வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்கள். ஐசாயா 14th chapter, ஏசாயா 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பாயிண்ட் நம்பர் 2 பிசாசு அவன் தான் நட்சத்திரம். ஏசாயா 14:11. உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும். வார்த்தை கவனிக்கணும். வாத்தியங்களின் முழக்கம். வாத்தியங்கள் வாசிக்கப்படுகிறது. நான் பாடுகிறேன், வாசிக்கப்படுகிறது. அநேகர் நாம் பாடினோம், வாசிக்கப்படுகிறது. சரிதானா? இனிமைக்காக, தாளத்திற்காக, தேவநாம மகிமைக்காக. அதுபோலத்தான் இன்றைய பிசாசு. அவன் முந்தைய நாட்களிலே அவன் தூதன். ஆண்டவரை துதிக்கும்படிக்கு, ஆராதிக்கும்படிக்கு, இனிமையாக இசைக்கும்படிக்கு, தாளத்திற்காக தான் இசையே தவிர முழக்கத்திற்காக இசை அல்ல. இன்றைக்கு சில இடங்களில் இசை முழக்கமாக இருக்கிறது. அது கவனிக்கணும். அது ஆண்டவருடையதல்ல, பிசாசினுடையது. சரிதானா? முந்தைய தூதன், இன்றைய பிசாசு. அவனை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? இசை முழக்கமாயிருந்ததாம். மட்டுமல்ல, நான் வாசித்தோம், ஆடம்பரமாக அவன் இருந்தானாம். தொடர்ந்து வாசிக்கலாம். பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று, புழுக்களே உன் படுக்கை, பூச்சிகளே உன் போர்வை, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே. இதான் என்ன போட்டிருக்கு பாருங்க, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே. இயேசு சொன்னார், நான் தான் நட்சத்திரம் என்று சொன்னார். ஓகே, அதை நம்ம தியானித்தோம். இங்கே பாருங்க, இன்றைய பிசாசு, அவன் முந்தைய தூதன், அவனை கூட ஆண்டவன் நட்சத்திரமாக தான் வைத்திருந்தார். ஆகையினால் தான் சொல்லுகிறார், அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே. நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். இவன் இருதயத்தில் சொல்றான், ஏற்கனவே வானத்தெல்லாம் இருக்கிறான். அப்போ சொல்றான், இன்னும் நான் ஏறுவேன் நட்சத்திரங்களுக்கு மேலாக. அதாவது தேவதூதர்களையும் ஆண்டவன் நட்சத்திரங்களாகவே பாவிக்கிறார். எல்லா நட்சத்திரங்களுக்கு மேலாக நான் இன்னும் உயர வேண்டும் என்று அவன் எண்ணுகிறான். வடபுறங்களில் ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், அங்கே ஒரு சிங்காசனம் போட்டு நான் வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று. இந்த வார்த்தை கவனிங்க, உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். படைத்த, சிருஷ்டித்த ஆண்டவருக்கு நான் ஒப்பாக இருப்பேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஓகே, அதனால ஆண்டவர் கீழே தள்ளினார். அப்போ பாருங்க, இன்றைய பிசாசு அவன் முந்தைய தூதன். அவனை ஆண்டவர் விடிவெளி நட்சத்திரமாகத்தான் வைத்திருந்தார். அவனிடத்தில் காணப்பட்ட குறைபாடுகள் ஒன்று, அவன் ஆடம்பரமாக இருந்தான். நம்பர் 2, இசையை அவன் நேர்த்தியாக வாசிக்கல, முழக்கமாக முழங்கினான். இன்னும் கூட அவனை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? இருதயத்தில் பெருமை கொண்டான்.
தேவனுக்கு நான் ஒப்பாவேன் என்று சொன்னான். எல்லா நட்சத்திரங்கள் எல்லா தூதர்களுக்கு மேலாக நான் தான் பெரியவன் என்று சொன்னான். சிங்காசனம் போட்டு அமருவேன் என்று இருதயத்திலே சொன்னான். ஆகையால் அவனை ஆண்டவர் கீழே தள்ளினார். வாசிக்கலாம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து. எசேக்கியேல் 28:11ஆம் வசனத்திலிருந்து. பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து. வேத புத்தகத்திலே தீரு ராஜாவை பற்றி அநேக காரியங்கள் உண்டு. அவன் நம்மை போல ஒரு மனிதன் தான். ஆனால் இந்த இடத்துல தீரு ராஜா என்கிற ஒரு காரியம் வருகிறதே, இது பிசாசை குறிக்கக்கூடிய ஒரு சொல். தொடர்ந்து வாசிக்கலாம். நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். பாத்தீங்களா, விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். இவன் ஆண்டவரால் கீழே தள்ளப்பட்ட பின்னர் ஏதேன் தோட்டத்தில் இருந்தவன். ஆதாமேவாளை அவன் வஞ்சித்தவன். பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், யுஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்னங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேள வாத்தியங்களும் உன் நாகஸ்வரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப். காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற கேரூபின் தேவதூதன். தொடர்ந்து வீட்டில் போய் வாசிங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், தேவதூதர்களிலே 2 பிரிவினர் உண்டு. ஒரு பிரிவினர் கேரூபீன்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள், மற்றொரு பிரிவினர் சேராபீன்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். என்ன வித்தியாசம்? ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கேரூபீன்களுக்கு 2 சிறகுகள் உண்டு, சேராபீன்களுக்கு 6 சிறகுகள் உண்டு. அப்போ இன்றைய பிசாசு அவன் முந்தைய விடிவெளி நட்சத்திரமாக தூதனாக இருக்கும் பொழுது அவனை ஆண்டவர் கேரூபீன்கள் என்கிற வரிசையில் தான் அவனை வைத்திருந்தார். குறிப்பாக மக்களை காப்பாற்ற வேண்டும், காப்பாற்றுகிறதற்காக அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற தேவதூதன் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. இப்போ பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த தூதர்கள் எப்படி மக்களை காப்பாற்றினார்கள். தூதர்களை நல்லா பாருங்க, ஆண்டவர் நட்சத்திரங்களை வச்சிருக்கிறார். சரிதானா? பாயிண்ட் நம்பர் 1 நான் சொன்ன இயேசுதான் நட்சத்திரம். பாயிண்ட் நம்பர் 2, இந்த பிசாசு நட்சத்திரம் என்று நான் சொன்னேனே, ஏன் அப்படி சொன்னேன்னா, இன்றைய பிசாசு முந்தைய தூதன். அப்போ முன்பு அவன் தூதன் தான். அப்போ தூதர்களையும் ஆண்டவன் நட்சத்திரமாகத்தான் பாவிக்கிறார், தூதர்களையும் ஆண்டவன் நட்சத்திரமாகத்தான் கருதுகிறார். சரிதானா? அந்த நட்சத்திரம் போல இருந்த அந்த தூதன் இன்றைக்கு பிசாசாக மாறினான். அதனால தான் அவன் தூதன் தான், பிசாசு தான் நட்சத்திரம் என்று சொன்னேன். குறிப்பாக தூதர்கள் நட்சத்திரம் என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்க. காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட தூதர்கள், இந்த நட்சத்திரம் போல் இருக்கிற தூதர்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் எப்படி ஆண்டவருடைய மக்களை காப்பாற்றினார்கள். 2 வேத பகுதிகளை வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். 2 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து. அன்று ராத்திரியிலே சம்பவித்தது என்னவென்றால் கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 1,85,000 பேரை சங்கரித்தான். 1,85,000 பேரை சங்கரித்தான். இப்போ பாருங்க, அசீரியர் படையெடுப்பை ஒரு தேவதூதன் மடங்கடிக்கிறான். இஸ்ரவேலர்களுக்கு விரோதமாக அசீரியர்கள் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். அந்த ராத்திரியில் கர்த்தருடைய தூதன் காப்பாற்றுகிறதற்காக உண்டாக்கப்பட்ட கேருபீன் அல்லவா, அவன் இஸ்ரவேல் மக்களுக்கு சப்போர்ட்டிவாக நின்று அசீரியர்களுள் 1,85,000 பேரை மடங்கடித்தான். இதான் காப்பாற்றுகிறதற்காக உண்டாக்கப்பட்ட கேருபீன். இதே காரியம், இதே தேவதூதர்கள் நியாயாதிபதிகளின் காலத்தில் எப்படி செயல்பட்டாங்க பாருங்க. நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நியாயாதிபதிகளின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று. கவனிங்க, வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களில், அயனங்கள் என்றால் தங்களுடைய ஸ்தனங்களில், தங்களுடைய ஸ்தானம் புறப்படுகிற இடம் பாருங்க. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களில் இருந்து சிசரோடு யுத்தம் இல்ல நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களில் இருந்து சிசேரோவோடு யுத்தம் பண்ணின. சிசராவோட யுத்தம் பண்ணின. அப்போ நல்லா கவனிங்க, இந்த அதிகாரத்தையும் முந்தின அதிகாரத்தையும் நீங்கள் வாசித்து பாருங்க. சிசரா அவனுடைய தலைமையில் பெரும்படை வந்திருக்கிறது. கர்த்தருடைய மக்களாகிய இஸ்ரவேலர்கள் பயந்து நடுங்குகிறார்கள். தெபோராள் தாயாக எழும்பி நின்றாள்.
நம்ம டாக்டர் அம்மாவுக்காக ஜெபம் பண்ணும்போது பாஸ்டர் அதை குறிப்பிட்டாங்க. சரிதானா? தெபோராள், நான் இஸ்ரவேலிலே தாயாக எழும்பு மட்டும் கிராமங்கள் பாழாய்த்தானே போகும், எழும்பினால் பாராக்கை பார்த்து சொன்னார், நீ போ. அந்த பாராக் சொல்கிறான், இல்லை இல்லை நீ வந்தால்தான் நான் போவேன் என்று சொல்லுகிறான். ஓகே சரி நான் வாரேன். ஒரு பெண்ணை நம்பி அந்த பெண்ணுக்கு பின்னாலே நின்று தான் இவன் படையை வகுத்து கொண்டு போகிறான். அந்த பெண் வந்ததுனால தான் இவனுக்கு ஒரு பலம் வருகிறது. பாராக் அந்த அளவு இந்த பாராக்கை உந்தி தள்ளக்கூடிய ஒரு சக்தியாக இருந்தது தெபோராள் தான். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், அந்த யுத்தத்தில் என்ன நடக்கிறதுன்னா, நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து புறப்பட்டு சிசராவோடு அவன் படையோடு யுத்தம் பண்ணியது என்று சொன்னால் என்ன பொருள்னா, இந்த நட்சத்திரங்கள் தேவதூதர்கள் தான். ஏற்கனவே 2 ராஜாக்கள் 19:35 பார்த்தோம். ஒரு தூதன் தான் இறங்கி 1,85,000 பேரை கொன்று போட்டான். தேவதூதர்கள் நட்சத்திரங்கள் என்று அழைக்கப்படுகிறார்களே. ஆகையினால் நட்சத்திரங்கள் போர் தொடுத்துக்கிறது என்று சொன்னால் தூதர்கள் தான் இறங்கி சிசராவோடும் அவனுடைய சேனைகளோடும் போர் செய்து மடங்கடிக்கிறார்கள். காரணம், நட்சத்திரங்களாகிய தூதர்கள் நம்மை காப்பாற்றுகிறதற்காக நியமிக்கப்பட்ட கேருபீன்கள் தான். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும், கவனிங்க, 7 தலைகளையும் 10 கொம்புகளையும், 10 கொம்புகளையும், தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. இதற்கு விளக்கம் எல்லாம் ஏற்கனவே நான் கொடுத்திருக்கிறேன், யூடியூப்ல இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தை நீங்க பாருங்க. இப்போ ஒரு பிசாசை நாம் பார்க்கிறோம். அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 3 1 பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழ தள்ளிற்று. இந்த 3 1 பங்கு நட்சத்திரங்கள் என்று சொன்னா 3 1 பங்கு தேவதூதர்கள். கவனிங்க, ஏற்கனவே சொன்னேன், இன்றைய பிசாசு அவன்தான் முந்தைய தூதன். அவனைத்தான் ஆண்டவர் கீழே தள்ளினார் என்று. அவனை ஆண்டவர் கீழே தள்ளும்போது அவனுக்கு சப்போர்ட்டிவாக அநேக தூதர்கள் செயல்பட்டபடியினால் அவர்களையும் ஆண்டவர் கீழே தள்ளினார். இங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். இந்த தூதன் கீழே விழுகிற பொழுது தன்னோடு கூட 1/3 ஆஃப் ஏஞ்சல்ஸ், 1/3 ஆஃப் ஸ்டார்ஸ், நட்சத்திரங்கள் என்றால் தூதர்கள் தான், அவர்கள் இழுத்து கொண்டு வருகிறான். ஆகையினால இன்றும் இந்துக்கள் 33 கோடி என்று சொல்லுகிறார்களே, 33 கோடி கடவுள்கள் தெய்வங்கள் என்று சொல்லுகிறார்களே, இப்படி விழுந்து போன இந்த தூதர்களைத்தான் அவர்கள் கடவுளாக தொழுது கொள்ளுகிறார்கள். நட்சத்திர பிசாசும் சரிதான், இன்றைய பிசாசும் முந்தைய தூதன். அப்போ தேவதூதர்களும் நட்சத்திரங்கள் என்றுதான் அழைக்கப்படுகிறார்கள். இந்த நட்சத்திரங்களிலும் இந்த தேவதூதர்களிலும் எல்லாரும் நல்லவர்கள் என்று சொல்ல முடியுமா? நமக்கு தெரியாது. இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க, வாசிக்க வேண்டாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. இதில் தேவகுமாரன் என்கிற ஒரு பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு சரியான மீனிங் யாருக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. அவரவர் தங்களுடைய சொந்த கருத்துக்களை சொல்லலாம். அதுபோல நானும் சொல்லுகிறேன், இருக்கலாம் என்கிற ஒரு வார்த்தையில் இவர்கள் தேவதூதர்களாக இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அநேகர் இந்த தேவகுமாரர் விழுந்து போன தேவதூதர்கள் என்று கூறுகிறார்கள். இன்னும் அநேகர் காயினுடைய சந்ததியினர் என்று கூறுகிறார்கள். அநேக அர்த்தங்களை அநேகர் கூறியிருக்கிறார்கள். எப்படியும் இருக்கலாம், சரிதானா? நானும் சொல்லுகிறேன், இவர்கள் தேவதூதர்களாக இருக்கலாம். அப்போ எப்படியோ இந்த 6ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. ஒரு இம்மாரல் செக்ஸ் நடைபெற்றிருக்கிறது. தேவகுமாரருக்கும் பூமியில் உள்ள பெண்களுக்கும் ஒரு இம்மாரல் செக்ஸ், அதனாலே ஒரு ராட்சத சந்ததியினர் வந்திருக்கிறார்கள், சரிதானா? இப்போ இன்னொரு பக்கம் பாருங்க, வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11:5 முதல். ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, தன் தலையை மூடி கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள், அது அவளுக்கு தலை சிரைக்கப்பட்டது போலிருக்குமே. ஸ்திரீயானவள் முக்காடிட்டு கொள்ளாவிட்டால் தலைமயிரையும் கத்தரித்து போட கடவுள். தலைமயிர் கத்தரிக்கப்படுகிறதற்கும் சிரைக்கப்படுகிறதற்கும் ஸ்திரீக்கு வெட்கமானால் முக்காடிட்டு கொண்டிருக்க கடவுள். புருஷனானவன் தேவனுடைய சாயலும் மகிமையுமாய் இருக்கிறபடினால் தன்
தலையை மூடிக்கொள்ள வேண்டுவதில்லை. ஸ்திரீயானவள் புருஷனுடைய மகிமையாய் இருக்கிறார். புருஷன் ஸ்திரீயிலிருந்து தோன்றினவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனிலிருந்து தோன்றினவள். புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள். ஆகையால் தூதர்கள் நிமித்தம், இந்த வார்த்தை கவனிங்க, தூதர்களின் நிமித்தம் ஸ்திரீயானவள் தலையின் மேல் முக்காடிட்டு கொள்ள வேண்டும். கொஞ்சம் வீட்டில் போய் நீங்கள் இதை கொஞ்சம் கருத்தாக தியானித்து பாருங்க. ஏதோ ஆண்டவர் சொல்ல வருகிறார். வெளிப்படையாக பார்க்கும்போது பெண்கள் முக்காடு போட வேண்டும், ஓகே. ஆனால் இந்த வார்த்தையை பாருங்க, தூதர்களின் நிமித்தம் பெண்கள் முக்காடிட வேண்டும். ஏற்கனவே நான் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் சொன்னேன், இந்த தேவகுமாரர் தேவதூதர்களாக இருக்கலாம். இங்கும் பவுல் மூலம் சபைக்கு ஒரு காரியம் தெரிவிக்கப்படுகிறது, தேவதூதர்களின் நிமித்தம் பெண்கள் முக்காடிட வேண்டும். அப்படியே 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து, உங்களில் ஒருவனுக்கு வேறு ஒருவனுடைய வழக்குண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதிக்காரிடத்தில் போக துணிகிறதென்க. பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாயிருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? தேவதூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று கவனிங்க, தேவதூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? சபைக்கு எழுதப்படுது, சபையே நீதான் தேவதூதர்களையும் நியாயம் தீர்க்க வேண்டும். அப்ப கவனிங்க, தேவதூதர்களும் நியாய தீர்ப்புக்கு உட்பட்டவர்களே. வாசிக்கலாம், யூதா எழுதின பொதுவான நிருபம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முந்தின நிருபம் யூதா 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்கள், தங்களுக்குரிய பரலோக வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்கள் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலியினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப தேவதூதர்களிலே அநேகர் பாவம் செய்திருக்கிறார்கள். அவர்களை ஆண்டவர் இன்றைக்கு கட்டி வைத்திருக்கிறார். இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து, 5ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். எல்லாரும் கவனிங்க, வானத்திலிருந்து பூமியிலே என்ன விழுகிறது? ஒரு நட்சத்திரம் விழுகிறதை கண்டேன். அவனுக்கு பாதாள குழியின் திறவு, அவனுக்கு அதற்கு என்றுதான் எழுதப்படணும். கவனிங்க, அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப வானத்திலிருந்து இறங்கி வருகிறவன், விழுந்தவன் ஒரு தூதன் தான். அவன் ஒரு தூதனைத்தான் ஆண்டவர் எங்கு நட்சத்திரம் என்று குறிப்பிடுகிறார். சரியாக இந்த பாயிண்ட் நம்பர் 2ல நான் 10 வசனங்களை நான் சொன்னேன். இது நீங்கள் தொகுத்து நீங்க பாருங்க. தேவதூதர்களை ஆண்டவன் நட்சத்திரமாகத்தான் பாவிக்கிறார். தேவதூதர்களை ஆண்டவன் நட்சத்திரங்களாகத்தான் கருதுகிறார். அதில் 1/3 ஆஃப் ஸ்டார்ஸ் ஏற்கனவே கீழே விழுந்து விட்டார்கள். சரிதானா? கீழே தள்ளப்பட்ட அந்த பிசாசு என்று சொல்லப்படுகிற முந்தைய தூதனையும் ஆண்டவர் விடிவெளி நட்சத்திரம் என்று நான் சொன்னார். தேவதூதர்களிலும் எல்லாரும் நல்லவர்கள் அல்லர் என்று நான் சொல்லுகிறேன். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தின்படி அவர்கள் தேவதூதர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் சரியானவர்களாக இருக்க முடியாது. அதுபோல 1 கொரிந்தியர் 11 தேவதூதர்களும் சரியாக இல்லையே, அவர்களின் நிமித்தம் பெண்கள் முக்காடிடப்பட வேண்டும் என்று போடப்பட்டிருக்கிறது. இன்னும் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தை பார்த்தால் அந்த தேவதூதர்களும் நியாய தீர்ப்புக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் எசேக்கியேல் 14:11 ஏற்கனவே நாம் வாசித்தோம், ஃபுல்லாக வாசிக்கல. அதில் கடைசி பகுதி சொல்லுகிறது, விழுந்து போன அந்த தூதனை பற்றி எசேக்கியேல் சொல்லுகிறார், நீ பாவம் செய்தபடியினால். அப்போ அநேக தூதர்கள் பாவம் செய்யவும் வாய்ப்பு இருக்கிறது. சரிதானா? இதை நம்ம கருத்தில் கொள்ளணும். அதனால் எல்லா தூதர்களும் தவறான தூதர்கள் என்று நாம் எண்ணக்கூடாது. தேவ தூதர்களுக்குள்ளும் தவறான தூதர்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஓகே, பாயிண்ட் நம்பர் 3 ரொம்ப ஷார்ட்டாக முடிக்க போகிறேன். பாயிண்ட் நம்பர் 3 நல்ல கவனிங்க. கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாமும் நட்சத்திரங்கள் என்று அழைக்கப்படுகிறோம். பாயிண்ட் நம்பர் 1 சொன்ன ஆண்டவராக இயேசுவே நட்சத்திரம். பாயிண்ட் நம்பர் 2 தூதர்கள் தான் நட்சத்திரம். இப்போ பாயிண்ட் நம்பர் 3 நாம் பார்க்க போகிறோம், நாமே நட்சத்திரம். அல்லேலூயா. வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வெளி 1:16. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறம் போதும். நீங்கள் வீட்டில் போய் வாசி பாருங்க, உங்களுக்கு தெரியும். 10ஆம் வசனத்திலிருந்து வாசி பாருங்க. இயேசு நிலை அங்கே அணிந்திருக்கிறார். மார்பருகே பொன்னாலான கச்சையை கட்டி இருக்கிறார்.
அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசிக்கிறது, அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல இருக்கிறது, அவருடைய சிரசும் தலைமயிரும் வெண்மையான பஞ்சை போல உறைந்த மலையை போல வெண்மையாக இருக்கிறது. இருபுறம் கருக்குள்ள தேவனுடைய வார்த்தையாகிய பட்டயம் அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிறது. பெரு வெள்ளத்தை இரைச்சல் போல் அவர் சத்தம் எழுப்புகிறார். இன்னும் அவருடைய கால்களும் பாதங்களும் உரைக்களத்தில் காய்ந்த பிரகாசம் போல வெண்கலம் போல இருக்கிறது. அவருடைய வலதுகரத்தை பார்த்தால் 7 நட்சத்திரங்களை ஏந்தி இருக்கிறார். அந்த 7 நட்சத்திரங்களுக்கு என்ன விளக்கத்தை ஆண்டவர் கொடுக்கிறார்? 20ஆம் வசனம், வெளி 1:20. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்கள், 7 சபையின் தூதர்களாம். அப்ப சர்ச்சினுடைய ரெப்ரசன்டேட்டிவ். பாஸ்டர் இமானுவேல் அவங்க இருக்கிறாங்க. பாஸ்டர் பேர் எனக்கு தெரியல, என்ன பேர்? சுபையா, சிம்சோன், சாம்சன் சுபையா. அவங்க ஒரு சர்ச்சினுடைய ரெப்ரசன்டேட்டிவாக இருக்காங்க. அப்போ நல்லா கவனிங்க, சபையின் தூதர்களை ஆண்டவன் நட்சத்திரங்களாக பாவிக்கிறார். கரங்களை தட்டி அவனுக்கு மகிமை செலுத்தலாமா? 7 சபையின் தூதர்கள், 7 சபையின் பாஸ்டர்ஸ், அவங்கள ஆண்டவன் நட்சத்திரங்களாக வலதுகரத்தில் வச்சிருக்கிறார். இன்னும் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்க, அதைத்தான் எழுதுகிறார் யோவான். வெளி 2:1 பாருங்க. 7 சபைகளின் மத்தியிலே உலாவிக்கொண்டு 7 நட்சத்திரங்களையும் வலதுகரத்தில் ஏந்தி இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. அப்போ இந்த இடத்துல நட்சத்திரங்கள் என்பது கர்த்தருடைய ஊழியர்கள், குறிப்பாக சபையை நடத்துகிற ஊழியர்கள் என்பதை நாம் அறிகிறோம். இன்னொரு வசனத்துக்கு வாங்க. தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமும் 3ஆம் வசனமும். தானியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 12ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3. தானியேல் 12 2ஆம் வசனம். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய, அதாவது மரித்தவர்களாகிய, கவனிங்க, பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும், சிலர் நித்திய ஜீவனுக்கும், சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி தானியேல் குறிப்பிடுகிறார். பூமியின் தூளிலே, அதாவது கல்லறைக்குள்ளே அநேகர் இருக்கிறார்கள். அவர்களில் சிலர் நித்திய ஜீவனை பெற விழிப்பார்கள் இயேசுவின் வருகையிலே. இன்னும் சிலர் நித்திய நிந்தை, இன்னொன்று என்ன போட்டிருக்கு? நித்திய நிந்தை, நித்திய இகழ்ச்சி. நரகத்திற்கு அநேக டெஃபினிஷன். இந்த இடத்துல என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? நித்திய நிந்தையுள்ள இடம் தான் நரகம். நித்திய இகழ்ச்சி உள்ள இடம்தான் நரகம். அப்படிப்பட்ட இடத்தை பெறுவதற்கு சிலர் விழித்துக் கொள்வாங்களாம். இப்போ 3ஆம் வசனம், அதான் முக்கியமானது, வாசிக்கலாம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதாகாலங்களிலும் பிரகாசிப்பார்கள். இப்ப பாருங்க, அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பார்கள். முதலாவது நான் சொன்னேன், பாஸ்டர் சபையின் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் நட்சத்திரங்கள். இப்போ நான் சொல்கிறேன், அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள், இயேசுவின் வழியிலே நடக்க, அவருடைய சுவிசேஷத்தை சொல்லி சத்திய மார்க்கத்துக்குள்ள அவர்களை வழிநடத்த நீங்களும் நானும் முற்படுகிறோமே, நாம் தான் நீதி மார்க்கத்தில் மக்களை நடத்துகிறவர்கள். ஆண்டவருடைய பார்வையிலே நாமும் நட்சத்திரங்கள் தான். கரங்களை தட்டி மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. இன்னொரு நட்சத்திரத்தை பாருங்க. இந்த பாயிண்ட் நம்பர் 3ல ஆதியாகமம் 15:4, ஆதியாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆதியாகமம் 15:4. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, ஆபிரகாமுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, இந்த எலியேசர் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். நீங்க ஆதியாகமத்திலிருந்து பழைய ஏற்பாட்டு புத்தகங்கள் எல்லா புத்தகத்தையும் வாசித்து பாருங்க. இந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் அநேக புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு மோசே சொல்லுகிறார், யோசுவா சொல்லுகிறார், இன்னும் சில ராஜாக்கள் சொல்லுகிறார்கள். இஸ்ரவேல் மக்களை பார்த்து, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினாரே, வானத்து நட்சத்திரங்களை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று, அதுபோல இன்றைக்கு நீங்கள் வானத்து நட்சத்திரங்களை போல அநேகர் இருக்கிறீர்கள் என்று அந்த வாக்குத்தத்தத்தை, அதனுடைய நிறைவேற்றத்தை பார்க்கிற அநேக ஊழியர்கள், அநேக ராஜாக்கள் அநேக புத்தகத்திலே எழுதியிருக்கிறார்கள்.
அப்போ இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் நட்சத்திரங்களாக பாவித்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு வருவோம். நான் வாசிக்கலாம் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் 3:7. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களா. இப்போ பாருங்க, இங்க பவுல் மூலம் ஆண்டவர் கலாத்திய சபைக்கு எழுதுகிறார். கர்த்தரை விசுவாசிக்கிற விசுவாச மார்க்கத்தாரை சார்ந்தவர்கள் எவர்களாக இருந்தாலும் சரிதான், இயேசுவை விசுவாசிக்கிற எவர்களாக இருந்தாலும் சரிதான், அவங்க ஆபிரகாமின் சந்ததியினர். அப்போ ஆபிரகாமின் சந்ததியினர் தான் நட்சத்திரங்கள் என்று அழைக்கப்பட்டாங்க. இன்றைக்கி நீங்களும் நானும் மாம்சீகத்தில் புறஜாதிகள் தான், ஆபிரகாமுக்கு சந்ததிகள் கிடையாது. ஆனால் நாம் இன்றைக்கு இயேசுவை விசுவாசிக்கிற விசுவாச மார்க்கத்தாராக மாறி இருக்கிறபடியினால் நாம் ஆபிரகாமின் சந்ததியினராகிய நட்சத்திரங்களே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. பாயிண்ட் நம்பர் 3ல 3 நட்சத்திரங்களை சொன்னேன். சபையை நடத்துகிற ஊழியர்களும் நட்சத்திரங்கள் தான். பரவாயில்லை, நான் வேலை செய்து கொண்டிருந்தாலும், சுவிசேஷகர்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், ஆண்டவருடைய சத்தியத்தை அநேகருக்கு சொல்லி நீதிக்கு உட்படுத்துகிற காரியத்தில் நாம் ஈடுபட்டால் நாமும் நட்சத்திரங்கள் தான். அதை தாண்டி ஆண்டவரை விசுவாசிக்கிற அடிப்படையில் சாதாரண ஒரு விசுவாசியாக இருந்தாலும் நாம் நட்சத்திரங்கள் தான். 5 நிமிஷத்தில் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க போகிறேன். இப்போ இந்த நட்சத்திரங்களாகிய நம்மை ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார், எப்படி பயன்படுத்த விரும்புகிறார்? நாம் ஊழியர்களாக இருந்தாலும், நீதிக்கு உட்படுத்துகிறவர்களாக இருந்தாலும், விசுவாசிகளாக இருந்தாலும், நட்சத்திரங்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும்? வாசிக்கலாம். மத்தேயு 5:14. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருங்கள், வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். நீங்களும் நானும் விசுவாசிகளாகிய நட்சத்திரங்களாக இருக்கலாம், அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிற நட்சத்திரங்களாக இருக்கலாம், நாம் பாஸ்டர்ஸாக நட்சத்திரங்களாக இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், திருநெல்வேலிக்கு மட்டும் இல்லப்பா, முழு உலகத்துக்கு நீங்கள் தான் வெளிச்சம். காரணம், நீங்கள் நட்சத்திரங்கள். ஆகையால் கட்டிலின் கீழ் இருக்கிற அல்லது மேஜையின் கீழ் இருக்கிற விளக்காக நீங்கள் இருந்துடாதீங்க, தண்டின் மேல் ஏற்றப்பட்டு. இப்போ மின் விளக்குகளை பாருங்கள், எல்லாம் மேலே தான் இருக்குது. ஒரு மின் விளக்கு கூட கீழே இல்லை. கீழே இருந்தால் அதனுடைய பிரைட்னஸ் குறைவாக தான் இருக்கும், மேலே இருக்கிறதுனால தான் அழகாக ஜொலிக்கிறது. கரங்களை தட்டி அவனுக்கு மகிமை செலுத்தலாமா? இதுபோல தான் ஆண்டவர் நம்மை நட்சத்திரங்களாக உயர்த்தி வைக்க விரும்புகிறார். கிறிஸ்துவின் ரட்சிப்பை, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை, கிறிஸ்துவாகிய ஒளியை சமூகத்துக்கு நாம் காண்பிக்க நம்மை உயர்த்தி வைக்க விரும்புகிறார். நாம் உயர்ந்து ஆண்டவருக்கு ஒளி வீச விரும்புகிறார். வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். யோவான் 5:35. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். போதும். அவன், அதாவது யோவான் ஸ்நானன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். காரணம், அவன் நட்சத்திரம். அதுபோல் நீங்களும் நானும் நட்சத்திரமங்களாக இருக்கிறோம். நாம் ஆண்டவருக்காக எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருக்கணும். நல்ல கவனிங்க, ரொம்ப முக்கியமான காரியம். அனைவருமே நான் இப்போ சொல்லக்கூடிய அந்த குறிப்பை நீங்கள் எழுதி கொள்ளுங்க, ரொம்ப நல்லது. வேத புத்தகத்தில் 66 புத்தகங்கள் இருக்கிறது. அதில் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை பாருங்கள், 66 அதிகாரங்கள் இருக்கிறது. கிட்டத்தட்ட இது ஒரு மினி பைபிள் என்று அழைக்கப்படுகிறது. நான் சொல்கிறத அப்படி எழுதிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். முழு வேதாகமத்திலே 66 புத்தகங்கள் உண்டு. இப்போ ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துக்கு வாங்க, 66 அதிகாரங்கள் இருக்குது. அந்த 66 அதிகாரங்களை கொண்ட இந்த ஒரு புத்தகம் கிட்டத்தட்ட ஒரு மினி பைபிள் என்று அழைக்கப்படுகிறது. கவனிங்க. இப்போ பாருங்கள், 1ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கலாமா? ஏசாயா 1:1. ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா யூதாவின் ராஜாக்களாகிய உசியா யோதாம் ஆகாஸ் எசேக்கியா என்பவர்களின் நாட்களில் யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். கவனிங்க, இந்த ஏசாயா தீர்க்கதரிசி யார்? ஆமோஸின் குமாரன். இவன் 4 ராஜாக்களின் காலத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறான். யூதா ராஜாக்கள் உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா. இந்த 4 ராஜாக்களின் காலத்தில் இவன் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறான். இது
ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 39ஆம் அதிகாரம் வரைக்கும் வருகிறது. எழுதிக்கோங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 39ஆம் அதிகாரம் வரைக்கும் இந்த ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசனம் உரைத்திருக்கிறான். இப்போ அடுத்தது எழுதிக்கோங்க. 40ஆம் அதிகாரத்திலிருந்து எழுதிக்கோங்க. 40ஆம் அதிகாரத்திலிருந்து 55ஆம் அதிகாரம் வரைக்கும் இந்த ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசனம் உரைக்கவில்லை. போட்டுக்கோங்க. 40ஆம் அதிகாரத்திலிருந்து 55 வரைக்கும். இப்போ முதல் 1லிருந்து 39 அதிகாரங்கள் இந்த 4 ராஜாக்களின் பீரியடு. உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா. இந்த 4 ராஜாக்களின் காலத்திலே இந்த ஏசாயா மக்களுக்கு என்ன சொல்கிறான்? ஆண்டவருடைய கற்பனைகளை விட்டுவிட்டீர்களே, நியாயப்பிரமாணத்தை விட்டுவிட்டீர்களே, ஆண்டவரை மறந்து விட்டீர்களே, விக்கிரகத்திற்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களே, விபசாரத்திலே வேசித்தனத்திலே விழுது கிடக்கிறீர்களே, ஆண்டவர் உங்களை அழைக்கிறார், திரும்பி வா. இதன் அடிப்படையில் தான் இந்த 39 அதிகாரங்களிலும் ஏசாயா தீர்க்கதரிசனமாக உரைத்திருக்கிறான். ஆனால் இந்த 40லிருந்து 55 வரைக்கும் அப்படி கிடையாது. இப்போ இந்த இஸ்ரவேல் மக்கள், யூதா தேசத்தை சார்ந்த மக்கள் இப்போ 70 வருட பாபிலோனிய சிறையிருப்பில் இருக்கிறார்கள். கவனிக்கணும். 40ஆம் அதிகாரத்திலிருந்து 55ஆம் அதிகாரம் வரைக்கும் உள்ள அந்த தீர்க்க தரிசனங்கள், அப்போ அந்த மக்கள் எங்கு இருக்கிறார்கள்? சிறையாக, அடிமைகளாக பாபிலோன் தேசத்தில் இருக்கிறார்கள். சரிதானா? அங்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிறவன் இந்த ஏசாயா கிடையாது. சரிதானா? இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, எலியாவின் நாட்களிலே, எலிசாவின் நாட்களிலே ஒரு தீர்க்க தரிசன கூட்டம் உண்டு. தீர்க்க தரிசன பள்ளி என்று வச்சுக்கோங்க. தலைமையாக எலியா தீர்க்கதரிசியாக இருந்தார், தலைமையாக எலிசா தீர்க்கதரிசியாக இருந்தார். அவர்களுக்கு கீழே அநேக தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். அதுபோலத்தான் சாமுவேலின் காலகட்டத்திலும் பாருங்க, தலைமை தீர்க்கதரிசியாக சாமுவேல் இருந்தார். அங்கேயும் தீர்க்கதரிசன கூட்டம் இருந்தது. அதுபோலத்தான் நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் காலத்திலும் அங்கும் அநேக தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். உதாரணத்திற்கு ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஏசாயா 8:18. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும், நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும், சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற, சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே, சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலின் அடையாளங்களாகவும், இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். இங்க ஏசாயா என்ன சொல்றாரு? நானும் என் குடும்பமும் என் பிள்ளைகளும் இந்த இஸ்ரவேலிலே எப்படி இருக்கோம்? அற்புதங்களாக, அடையாளங்களாக இருக்கிறோம். இன்னும் பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிற ஏசாயாவை பார்த்தியாப்பா, நீ அந்த தீர்க்கதரிசியாகி அந்த பெண்ணை சேருகிறான், அப்பொழுது ஒரு குமாரன் பிறக்கிறான். அப்ப ஏசாயாவின் நாட்களிலும் அநேக தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். சரிதானா? இப்போ 3வது ஒரு காரியம் சொல்றேன் பாருங்க. ஏசாயா 56ஆம் அதிகாரத்திலிருந்து 66ஆம் அதிகாரம் வரைக்கும் அது எப்படிப்பட்ட காலகட்டத்தில் அந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது பாருங்க. 70 வருஷ சிறையிருப்பு முடிந்து மறுபடியும் ஆண்டவர் அந்த மக்களை சந்தித்து இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு வந்து விட்டார். அதான் 56லிருந்து 66 வரைக்கும். இப்போ இந்த பீரியடை நம்ம கால்குலேட் பண்ணும்போது 200 ஆண்டுகள் வருகிறது. நல்லா கவனிக்கணும். ஆமோஸின் குமாரன் ஏசாயா 1ஆம் அதிகாரம் உசியா ராஜாலேருந்து தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பித்தார். அதிலிருந்து அந்த 4 ராஜாக்கள் காலம் முடிந்து 70 வருஷ சிறையிருப்பு பாபிலோன் அது முடிந்து மறுபடியும் அவங்க இஸ்ரவேல் தேசத்திற்கு வந்து 66 அதிகாரம் வரைக்கும் கால்குலேட் பண்ணி பார்த்தா 200 ஆண்டுகள் வருகிறது. ஆகையினால் ஏசாயா 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிற அந்த ஆமோஸின் குமாரன் ஏசாயா 66 அதிகாரங்களையும் எழுதியிருக்க வாய்ப்பு கிடையாது. அவன் 39 அதிகாரங்களை எழுதியிருக்கிற வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் 2வது 40லிருந்து 55 அதிகாரம் வரைக்கும் என்னன்னா அவருடைய தலைமைத்துவத்தின் கீழ் இருக்கிற அந்த தீர்க்க தரிசன புத்திரர்கள் இருக்கிறார்களே, அவர்களில் ஒருவன் தான் எழுதியிருக்கிறான். 3வது பாருங்க, 56லிருந்து 66 வரைக்கும் சிறைப்பட்டு போன மக்கள் மறுபடியும் இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்துட்டாங்க. அங்கே உள்ள மக்களுக்கு தான் 56லிருந்து 66 வரைக்கும் அதை எழுதியவனும் இந்த தீர்க்க தரிசன புத்திரர்களுள் ஒருவன் தான். ஆனால் ஆத்தர் பேர் ஏசாயாவை போட்டிருக்காங்க, அவ்வளோதான். சரிதானா? இப்போ நான் எட்டர்னல் லைஃப் மினிஸ்ட்ரிஸ் அப்படின்னு நான் பண்ணுறேன். எனக்கு பிறகு யாராவது இதை பண்ணினாலும் ஐசக் நிலநகரன் ஊழியம் எட்டர்னல் லைஃப் என்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதுபோலத்தான் இதை 3 பேர் எழுதியிருக்கிற வாய்ப்பு இருக்கிறது. 3 வெவ்வேறு காலகட்டங்கள். இது நான் ஏன் சொல்கிறேன் தெரியுமா? இப்போ பாருங்கள், ஒரு முக்கியமான வசனத்தை வாசிக்க போகிறோம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஏசாயா 60:1. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதுக்கு என்ன பொருள்?
நீங்கள் என்ன கருதுகிறீர்கள்? நல்ல கவனிங்க. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்னில் பிரகாசித்தது. நிறைய பேர் சொல்லுவாங்க, இதுவரைக்கும் வியாபாரத்திலே தொய்ந்து போன, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. இப்படி தான் நிறைய பேர் தப்பாக ப்ரீச் பண்ணுவாங்க. அதுக்கு தான் நான் சொல்ல, அதுக்கு தான் நான் இவ்வளோ பின்னணியத்தை நான் சொல்கிறேன். இதுக்கு விடை என்னென்னா 10ஆம் வசனத்தை பாருங்கள். 10 ஏசாயா 60:10. அந்நீரின் புத்திரர் உன் மதில்களை கட்டி அவருடைய ராஜாக்கள் உன்னை சேவிப்பார்கள். என் கடுங்கோபத்தினால் உன்னை அடித்தேன், ஆனாலும் என் கிருபையினால் உனக்கு இறங்கினேன். உன்னிடத்திற்கு ஜாதிகளின் பலத்த சேனையை கொண்டு வரும்படிக்கும். சாரி 7:7 வசனம். கேதாரின் ஆடுகள் எல்லாம் உன்னிடத்தில் சேர்க்கப்படும். நேபோயாத்தின் கடாக்கள் உன்னை சேவித்து அங்கீகரிக்கப்பட்டதா என் பலிபீடத்தின் மேல் ஏறும். என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன். என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன். நீங்க இந்த 56 66 இவ்வளவு அதிகாரத்தை நீங்க வாசி பாருங்க. இந்த ஒட்டுமொத்த சாராம்சம் என்ன தெரியுமா? இஸ்ரவேல் மக்களே, 70 வருட பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து மீண்டு ஆண்டவர் உங்களை மறுபடியும் இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு வந்து விட்டாரே. நீங்கள் ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தீர்களே. சன்பல்லாத்து, தொவியா இவர்களின் பிரச்சனை நிமித்தம் மறுபடியும் ஆலயத்தை கட்ட முடியாமல் விட்டு விட்டீர்களே. அதனைத் தொடர்ந்து ஆலய கட்டுமான பணியே மறந்து போனீர்களே. உண்ண வேண்டும், உறங்க வேண்டும், உங்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே. எழும்பி பிரகாசியுங்கள், உங்கள் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் உதிக்கிறது. என் ஆலயத்தை நான் மகிமைப்படுத்த போறேன். நீங்க எழும்பி வேலை செய்யுங்க. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? இந்த கோணத்தில் தான் இந்த 56 66 அதிகாரங்கள் எழுதப்பட்டிருக்கு. அப்போ இந்த 56 66 வரைக்கும் உள்ள எல்லா வாக்குத்தத்த வசனங்களையும் நம்ம சும்மா மெட்டீரியல் பிளெஸிங்ஸுக்காக, ஃபிசிக்கல் பிளெஸிங்ஸுக்காக நீங்கள் பொருத்தி பார்க்க முடியாது. இதை எப்படி பொருத்தி பார்க்கணுன்னா, அப்போ அந்த ஆலய கட்டுமான பணியை ஆரம்பித்தாங்க, பிரச்சனை வந்துச்சு, விட்டுட்டாங்க, மறுபடியும் கட்ட மறந்து போனாங்க, மறுபடியும் அவர்களை உந்தி தட்டி எழுப்ப தான் எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, என் மகிமை மேலே உதித்தது, என் ஆலயத்தை உங்கள் மூலம் கட்ட போகிறேன். இதன் அடிப்படையில் தான் 56 66 அதிகாரங்கள் ஆண்டவர் சொன்னார். அப்போ அதை இந்த புதிய ஏற்பாட்டுக்காக நம்ம எப்படி கொண்டு வருகிறோம்? வீட்டில் போய் வாசிங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16 17, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19 20. இன்றைக்கும் ஒவ்வொரு தனி மனிதர்களும் தேவாலயமாக இருக்கிறார்கள். அவர்களுள் அநேகர் கிறிஸ்துவாகிய ரட்சிப்பை பெற்றவர்கள், பரிசுத்த வாழ்வாகிய ரட்சிப்பை பெற்றவர்கள். ஆனால் வேறு கொள்ளாமல் ஏதோ சில பாவ காரணங்களினால் அல்லது பிரச்சனைகளினால் ஆண்டவரை விட்டுவிட்ட மக்கள், அவர்களுக்குள் இருக்கிற ஆலயம் சிதைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், மறுபடியும் அவர்களுக்குள் என்னுடைய ஆலயத்தை நான் மறுபடியும் கட்டி எழுப்ப விரும்புகிறேன். அவங்க கிறிஸ்துவுக்குள் வந்த ஜனம்தான், ஆனால் பின்வாங்கி போயிட்டாங்க. அவங்களை மறுபடியும் வழி நடத்த இன்றைக்கு ஏஞ்சல் ஹார்ட் சென்டருக்கு வந்திருக்கிற உங்கள் மேலே என் மகிமையை நான் ஊற்றுறேன். நீங்கள் எழும்பி பிரகாசிங்க, எனக்காக நீங்கள் சேவை பண்ணுங்க. வெளியே இருக்கிற அநேக தனிநபராகிய ஆலயங்களை நான் கட்டி எழுப்ப விரும்புகிறேன். கரங்களை தட்டி அவனுக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை பாருங்க. இன்னும் வெளியே இருக்கிற அநேக மக்களுக்குள் கிறிஸ்துவாகிய அஸ்திபாரமே இடப்படவில்லை, ரட்சிப்பாகிய அஸ்திபாரமே இடப்படவில்லை. அப்படிப்பட்ட ஆலயங்களையும் என்னுடைய மகிமையினால் நான் நிரப்ப போகிறேன். உங்க மேல என் ஒளியை நான் அனுப்புகிறேன். நீங்க நட்சத்திரங்கள், நீங்கள் எழுப்பி பிரகாசிக்க கூடியவர்கள். நீங்கள் போங்க, அநேக மக்களாகிய அந்த சரீரமாகிய என்னுடைய ஆலயத்தை கட்டி எழுப்ப உங்களை நான் பயன்படுத்த போகிறேன். அல்லேலூயா. நான் சொல்ல புரிஞ்சுட்டேன் உங்களுக்கு? இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன் பாருங்க. நான் பார்ட் 2 2வது சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஏசாயா 40லேருந்து 55 வரைக்கும். அதில் பாருங்களேன், ஒரு வசனத்தை வாசிங்க. ஏசாயா 52:1, 52ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். ஏசாயா 52:1. எழும்பு 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 சீயோனே சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. எருசலேமே வீற்றிரு, எருசலேமே வீற்றிரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு, கழுத்துகளில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. விலையின்றி விற்கப்பட்டீர்கள், விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று, பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப இந்த 40ஆம் அதிகாரத்திலிருந்து 50ஆம் அதிகாரத்து வரைக்கும் வாசித்து பாருங்க. இதுல தீர்க்கதரிசி எதன் அடிப்படையில் எழுதியிருக்கிறான்னு தெரியுமா? நீங்க இப்போ 70 வருஷம் சிறையிருப்பில் இருப்பீங்க, நீங்க கொஞ்சம் எழும்புங்க, உங்க வல்லமையை தரித்துக்கோங்க. ஏன்னா ஆண்டவர் உங்களை இனிமே மறுபடியும் கானானுக்குள் கொண்டு போகிறார். கரங்களை தட்டி அவனுக்கு மகிமை செலுத்தலாமா? இதன் அடிப்படையில் இந்த 40லேருந்து 55 வரைக்கும் நீங்க தியானம் பண்ணுங்க. அதோட அனைத்து ப்ராமிசஸ், அனைத்து வாக்குத்தத்தங்களும் இதன் அடிப்படையில் தான் எழுதப்பட்டிருக்கிறது.
சரிதானா? இப்போ நான் பிரசங்கத்துக்கு எண்டுக்கு எல்லாம் முடிச்சுட்டேன். இப்போ ஒரே ஒரு கருத்துக்கு மட்டும் வரேன். ஆண்டவர் நட்சத்திரங்களாக நம்ம வச்சிருக்கிறார். விசுவாசிகளாக நாம் ஆபிரகாமின் சந்ததியினர், நாம் நட்சத்திரங்கள் தான். அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நம் நட்சத்திரங்கள் தான். சபையை நடத்துகிற மேய்ப்பர்கள் நம் நட்சத்திரங்கள் தான். ஆண்டவர் சொல்லுகிறார், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. ஏசாயா 60 அன்றைக்கு ஆலயம் கட்ட, ஆனால் இன்றைக்கு மக்களின் சரீரத்திற்குள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்கிறார், எழும்பி பிரகாசி. நானும் வீட்டில் ஸ்டார் போட்டிருக்கேன், நானும் வீட்டை டெக்கரேட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட நீங்கள் எல்லாரும் டெக்கரேட் பண்ணியிருப்பீங்க. நல்லதா? நல்லது தான். ஆனால் இதை தாண்டி இன்னும் நம்ம எழுப்பி பிரகாசிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. நம் அருகிலே, நம்முடைய சுற்று வட்டாரங்களிலே அநேக மக்களின் இருதயத்திற்குள் கிறிஸ்துவாகிய ரட்சிப்பை நாம் கொண்டு போய் சேர்க்க ஆண்டவர் நம்மை நட்சத்திரங்களாக வச்சிருக்கிறார். இன்னும் நாம் எழுப்பி பிரகாசிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. நம்முடைய கல்வி, நம்முடைய பணம், நம்முடைய பொருள், நம்முடைய பேச்சு, நம்முடைய ஆவியாத்மா சரீரம் அனைத்தையும் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து இன்னும் எழும்பி சேவை புரிந்து சிலருடைய வாழ்க்கைக்குள்ளாவது கிறிஸ்துவை கொண்டு போய் சேர்க்கிற, சிலருடைய வாழ்க்கைக்குள்ளாவது ரட்சிப்பை கொண்டு போய் சேர்க்கிற, சிலருடைய ஆவியாத்மா சரீரத்தையாவது ஆண்டவருடைய நல்ல ஒரு ஆலயமாக மாற்ற ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், எழும்பி பிரகாசிங்க, உங்கள் ஒளி வந்துட்டு, நீங்கள் தான் நட்சத்திரம். கரங்களை தட்டி அவனுக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எமில் ஜெபசிங் மரண தருவாயிலே சில பாடல்களை எழுதினார். குறிப்பாக 2 பாடலை எழுதினார். அதிலே ஒரு பாடல் ஏ நோட். அடுத்த ஊர் செல்ல வேண்டும், அதற்காகவே நான் இங்கு, தடுக்காதே என்னை என்றீரே. தேவைகள் அங்கும் உண்டு, நேர பங்கீடும் உண்டு, நிறுத்தாதே என்னை என்றீரே. கேட்டவர் கேட்டது போதும், கேட்காதோர் எத்தனை பாரும். கேட்டவர் கேட்டது போதும், கேட்காதோர் எத்தனை பாரும். வாருங்கள் அங்கு என்னுடன், வாருங்கள் அங்கு என்னுடன். அடுத்தவோ செல்ல வேண்டும், அதற்காகவே நான் இங்கு, தடுக்காதே என்னை என்றீரே. ஒன்றும் இல்லாதோர் பங்கு, இயேசுவை பெற்றவர் பங்கு, பங்கை செய்யவே நாம் இங்கு. 5 10 வேண்டும், 2 4 வேண்டும், பங்கை புதைத்தல் தவறு. கேட்டவர் கேட்டது போதும், கேட்காதோர் எத்தனை பாரும். கேட்டவர் கேட்டது போதும், கேட்காதோர் எத்தனை பாரும். வாருங்கள் அங்கு என்னுடன், வாருங்கள் அங்கு என்னுடன். அடுத்தவோ செல்ல வேண்டும், அதற்காகவே நான் இங்கு, தடுக்காதே என்னை என்றீரே. அழைத்தவர் சொல்லை கேட்டால் அடுத்த ஊர் என்று கூட்டிக் கொண்டே போவாரே. பாத்திரம் நிரம்பி வழிய பேராசீர்வாதங்களையும் கொட்டிக் கொண்டே இருப்பாரே. கேட்டவர் கேட்டது போதும், கேட்காதோர் எத்தனை பாரும். கேட்டவர் கேட்டது போதும், கேட்காதோர் எத்தனை பாரும். வாருங்கள் அங்கு என்னுடன், வாருங்கள் அங்கு என்னுடன். அடுத்தவோ செல்ல வேண்டும், அதற்காகவே நான் இங்கு, தடுக்காதே என்னை என்றீரே. பேதுரு தடுத்தான், அநேக மக்கள் தடுத்தார்கள். இயேசுவே இங்கேயே இரும். அப்பொழுது இயேசு சொன்னார், மார்க் 1 கடைசி வேத பகுதி, லூக்கா 4 கடைசி வேத பகுதி. இவ்விரு வேத பகுதியில் வீட்டில் போய் வாசி பாருங்க. இயேசு சொல்லுகிறார், இல்லை இல்லை, அடுத்த ஊர்களுக்கு நான் போக வேண்டும், மற்ற ஊர்களுக்கும் நான் போக வேண்டும், அங்கும் போய் பிரசங்கம் பண்ண வேண்டும். இதற்காகவே வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஆசரித்து கொண்டிருக்கிறோம்னா இயேசு ஏன் பிறந்தார்? சொன்னவர்களுக்கே மறுபடியும் மறுபடியும் சுவிசேஷம் சொல்ல அல்ல, அடுத்த ஊருக்கு போகணுயா, மற்ற ஊருக்கு போகணுயா,
அங்கேயும் மற்ற மக்களுக்கு நான் சுவிசேஷத்தை அறிவிக்கணுயா. ஆண்டவர் உங்களை என்னை நட்சத்திரங்களாக பாவித்திருக்கிறார். எரிந்து பிரகாசிக்க ஆண்டவரை அழைக்கிறார். எழுந்து பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று சொல்லுகிறார். அநேக மக்களை ஆண்டவருக்கு சொந்தமாக்கி அவருடைய ஆலயங்களாக மாற்ற இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நமக்கு நல்ல பண்டிகையாக அமைவதாக. அல்லேலூயா.